இன்னைக்கு கன்னிப்பெண் சாபம் எதனால் வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அப்போ இந்த கன்னிப்பெண்ணுடைய சாபம் அப்படின்னு நம்ம உள்ள வந்துருச்சு. அப்போ இந்த கன்னிப்பெண்ணோட சாபம் எப்படியெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள இது உள்ள வருது அப்படிங்கிறது தெரியும். முதல்ல ஒரு பெண்ணோட சாபம் ஒரு குடும்பத்துல இருந்தாலே அந்த வீட்டில் காசு தங்காது. ஏன்? பெண்ணு தான் மகாலட்சுமின்னு நீங்க சொல்றீங்க. அதுவே ஒரு சாபப்பட்ட தோஷமான குடும்பமா இருந்தா அந்த வீட்டில் மகாலட்சுமி எப்படி தங்கும்? அப்போ ஒரு பெண்ணோட சாபம் இருந்தாலே அந்த குடும்பத்துல காசு தங்காது. அப்போ முன்னோர்கள் அந்த காலத்துல அதனாலதான் காலையில 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கதவை ஓப்பன் பண்ணி வைங்க. அது திறந்து வச்சீங்கன்னா மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரும், எல்லா வீட்டுக்குள்ளேயும் திறக்காத வீட்டுக்குள்ள போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்துல மகாலட்சுமியும் ஒண்ணுதான், வீட்டுல வாழக்கூடிய மனைவியும் ஒண்ணுதான். அப்படி இருக்கும் காலகட்டங்கள்ல ஒரு கன்னி பெண்ணுடைய சாபம் ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி உருவாகுதுன்னா, இந்த உலகத்துல நாசூக்கா ஒரு பெண்ணை, கல்யாணமாகாத ஒரு பெண்ணை நாம் வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களோட பழகி அவங்களோட பேசி அவங்க மனசுல இருந்து சில ஆசாபாசைகள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு கடைசியில் அவங்கள கல்யாணம் பண்ணாம நாம் அனாதையா விட்டுட்டோம்னா அந்த பெண்ணு என்ன நினைக்கும்? நான் வாழ்றதுக்காகத்தான் வந்தேன், என் மனசை நான் உனக்கு கொடுத்துட்டேன், கடைசியில் என்னுடைய உடம்புலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், ஆனால் என்னை முழுமையடையாம என்னை அனாதையா விட்டுட்டியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய சாபம் தான் ஒரு கன்னி பெண்ணோட சாபம். அப்ப இந்த கன்னி பெண்ணோட சாபம் அவங்க வாழ்றாங்க வாழல, ஆனா உங்களை நினைச்சு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள இப்படி என்னை ஏமாத்திட்டாரே, எப்படியெல்லாம் என்னை ஆசை காட்டினாரு, எப்படியெல்லாம் எனக்கு பாசத்தை கொடுத்தாரு, உலகமே நீதான் நான் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு திசை மாறி போய் என்ன அனாதை ஆக்கிட்டியே, உன்னோட வாழ்க்கையில நீ வேக்காடமா போய் இன்னொரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சினா என்னோட சாபங்கள் எல்லாம் விடுமா அப்படின்னு சொல்லி அந்த கன்னி பெண்ணோட சாபம் நமக்கு பின்னால துரத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நீங்க கல்யாணமே பண்ணி போனாலும் கூட நம்ம நினைச்ச மாதிரி மனைவி அமையல அப்படின்னு ஒரு கான்செப்டை நீங்க உருவாக்குவீங்க. அங்க தப்பு நடக்கல, நீங்க ஏற்கனவே இங்க ஒரு தப்பை பண்ணிட்டு அங்க போனீங்கன்னா அங்க வாழ்க்கையில இந்த கர்மா அங்க போய் செயல்படும். அப்ப இந்த கன்னி பெண்ணோட சாபம் கொஞ்சமா நெஞ்சமா அந்த காலத்துல எத்தனை விதமா சொல்லி ஒரு பெண்ணை வசப்படுத்தி அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தணும், அதுக்கு உண்டான கர்மாவை நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும்.